வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் தேங்காய் பால் வித் கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து வச்சுக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசி, 3/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் அவல் அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 3 மணி நேரம் கழித்து அரிசி, உளுத்தம்பருப்பு, அவல் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா இது போல் நைஸாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி தெளித்து அரைக்கணுங்க. இது போல் நைஸாக அரைஞ்சதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா மூடி 8 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ நைட்டை அரைச்சினா மறுநாள் காலையில் சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். மறுநாள் நல்லா இந்த போல் பொங்கி வந்ததும் கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான தேங்காய் பால் செய்யறது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் நான் தேங்காய் திருவி வச்சுட்டேன். 1/4 கிளாஸ் வெல்லம், நாட்டு சக்கரை இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க, ஏலக்காய் பொடி. இப்போ தேங்காயம் சின்ன ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச தேங்காவை இப்போ வடிகட்டியால் வடிக்க வச்சுக்கலாம். அதை நல்லா ஸ்பூனில் நல்லா பிழிஞ்சு விட்டுங்க. 2 தடவை இந்த தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிழிஞ்ச இந்த தேங்காய் பாலோட நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் பொடி, உப்பு, அப்புறம் இந்த பொடித்த வெல்லத்தையும் அதில் போட்டு நல்லா சில பேருக்கு இது சுகர் சேர்க்க விருப்பமாக இருக்கும். வெல்லத்துக்கு பதில் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பெருங்காயம் நல்லா பொரிய விட்டுருங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா செவந்ததும் காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஆப்ப சட்டியை வச்சுட்டு நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டியாக மெதுவாக ஊற்றி இப்படி சுற்றி விட்டுடலாம். கையில் இப்படி பிடிச்சி சுற்றி இப்படி மெதுவாக ஊற்றுங்க. சுற்றி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆனதும் மூடி திறந்து இது போல் கரண்டியில் மெதுவாக எடுத்து வச்சு பரிமாறலாம். இந்த போல் எல்லா ஆப்பமும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். அதுவே எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் வித் தேங்காய் பால் கார சட்னி இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.